கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2-6 வரை பார்க்கும் பொழுது அங்கே பவுல் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சரியான முறையான கடிதங்களை எங்களுக்கு வேண்டும் என்று பவுலிடம் கொரிந்து மக்கள் கேட்குறார்கள். எங்களுக்கு இன்னும் நிறைய நிருபங்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்குற பொழுது பவுல் அந்த விசுவாசிகளை பார்த்து, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட கொரிந்து விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், மாற்றமடைந்த உங்கள் வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறது, அதாவது கிறிஸ்துவின் ஒரு கடிதமாக இருக்கிறது என்று பவுல் அந்த ஜனங்களை பார்த்து எழுதுகிறது தான் இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இது ஒரு வெளிப்புற ஒரு மத கடமைகளிலிருந்து மாறி ஒரு புதிய ஒரு உடன்படிக்கையின் கீழ் பரிசுத்தாவின் மூலம் ஏற்படும் ஒரு உள்ளான மாற்றத்தை இது நமக்கு தெரிவிக்கிறது. ஸோ அவர்கள் நம்மை கவனிக்கலாம், மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கலாம், அநேகர் நம்ம என்ன செய்கிறோம் என்று கவனிப்பார்கள், யார் ஆண்டவர் அறியாதவர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் மற்ற ஜனங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கும் ஒரு நிருபமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுப்பணும். இந்த வார்த்தையை கேட்குற ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் ஒரு கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளாக எழுப்புங்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள் உங்களை பார்த்தார்கள் என்றால், உங்களோடு பழகுகிறார்கள் என்றால், அவர்களை நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, இயேசுவை பற்றிய என்ன செய்தியை அவர்கள் என்னிடமிருந்து பெறுவார்கள்? ஏனென்றால் பவுல் சொல்லுகிறாரு, பேசுகிற நானும் சரி நீங்களும் சரி நிருபமாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள. அப்போ என்ன செய்தியை நாம் மற்றவர்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறோம் என்பதை நாம் வைத்திருக்க வேண்டும். இது நிருபம் என்பது ஒரு கடிதம், பொதுவாக எழுதுவாங்க இல்லையா? இது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எபேசியர் நிறைய நிருபங்களை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிற நம்மளை பார்த்து, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்களே நிருபங்கள் என்று. அப்படி என்றால் ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த வார்த்தை அதனுடைய அந்த வேத எழுத்துக்களுடைய சாட்சிகளாக நாம் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா சில கதைகள் இருக்கும், பழைய காலத்து கதைகள் ஏதாவது இருக்கும், அதுலேருந்து ரிட்டனில் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வளர்கிற ஜனங்களுக்கெல்லாம் அதை பற்றி எந்த ஐடியாவும் இருக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரங்களில் அதை குறித்து ஒரு நாடகமோ இல்லை ஒரு திரைப்படங்களை கூட சில நேரம் அந்த கதைகளை வைத்து எடுத்து இன்றைக்கு வாழ்கிற ஜனங்களுக்கு, ஒன்றுமே அறியாதவங்களுக்கு அதை ஒரு விவரிப்பாக, ஒரு விஷுவலாக ஜனங்களுக்கு காட்டுவார்கள். ஓஹோ, இப்படி தான் இருந்தாங்களா பழைய காலத்தில், இப்படிலாம் சொல்லப்படுகிற ஒரு காரியம் உண்டு. அதே போல் தான் இன்றைக்கி இயேசுவை பற்றி அறியாதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள், என்னென்றே தெரியாதவர்களுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு விஷுவலாக நாம் காட்ட அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் நிருபம். ஓ, இப்படி தான் இயேசு கிறிஸ்துவ இருப்பாங்களா, இப்படி தான் கிறிஸ்தவங்க இருப்பாங்களா, இப்படி தான் அவருடைய சுவிசேஷங்கள் இருக்கிறா என்பது நம்முடைய வாழ்க்கை முறையில் தெரிவிக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒரு மேடையில் போய் பிரசங்கம் பண்ணாதவர்களாக கூட இருக்கலாம், பண்ண தெரியாதவங்களாக கூட இருக்கலாம், இதுவரைக்கும் பண்ணாதவங்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை என்பது மக்கள் வாசிக்கும் ஒரு நிருபமாக இருக்கிறது என்பதை அறிந்து, நீங்கள் பிரசங்கம் பண்ணாமலேயே சுவிசேஷத்தை உங்கள் வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுக்கு காட்டி ஆதாயப்படுத்த முடியும் என்பதை அறிந்து, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவின் ஒரு நிருபமாக நீங்கள் வடிவமைப்பதிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை அநேக பேர் பார்க்குறாங்க, நம்ம குடும்பத்தார் பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்க, கூட வேலை பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அநேக ஜனங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய செய்தி என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஸோ முதலாவது உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை வாசிக்கிறார்களா? அதாவது உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்கிறார்களா, தெரிந்து அதன்படி நடக்கிறார்களா? உங்கள் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து வாசிக்கிறார்களா? உடன் பணிபுரியவர்கள், இளைஞர்கள், விசுவாசிக்காத ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து வாசிக்கிறார்களா? ஸோ வேதத்தின் அந்த வேதாகமத்தின் போதனைகள் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதை மக்கள் காண முடிகிறதா என்பதை இன்றைக்கு ஒரு கேள்வியோடு நாம் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும்.
பொதுவாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பொது வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒன்றுக்கொன்று ஒரு இசைவாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அதனால தான் என் பேச்சு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டும். என் நட்பு முறைகள் கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்கிறது, என்னில் மன்னிக்கும் குணம் இருக்கிறதா, தூய்மை இருக்கிறதா, தாழ்மை இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, முக்கியமாக என்னில் இயேசுவை மக்கள் காண முடிகிறதா, இதுதாங்க இன்றைக்கி நம்ம நிருபமாக இருக்கிறதுக்கூடிய முதல் படி. ஸோ இந்த கேள்வி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஸோ இதனுடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நம்ம முதலாவது நம்ம ஆவியானவரால் நாம் எழுதப்பட வேண்டும். வெறும் வெளிப்புற மதச்சடங்கள் மூலம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் குணத்தை உங்கள் இருதயங்களிலே அவர் எழுத முதலாவது அனுமதிக்க வேண்டும். அப்போ தான் அது அங்கே உள்ளேருந்து வெளிப்படும். ஸோ மக்கள் உங்கள் வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருந்து நாம் பேசுவதை மட்டுமல்ல நாம் செய்வதையும் மக்கள் கவனிக்கிறார்கள் என்பதை அறிந்து நாம் வாழ வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தேவனிடத்திலிருந்து வல்லமை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தகுதி என்னால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது என்று நாம் நம்மை அர்ப்பணித்து தாழ்மையோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கி இந்த பவுல் சொல்கிறார், இந்த நிருபம் பவுலின் நிருபம் இல்லை, கிறிஸ்துவின் நிருபம் என்று அவர் அழகாக சொல்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால் இன்றைக்கி ஜனங்களுக்கு நாம் நம்மை காட்டாமல் கிறிஸ்துவை காட்டுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஸோ நம்முடைய ஒரு நடைமுறை உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே கிறிஸ்துவுக்கு முன் பின்னு இருக்கும். கிமு கிபு அது ஏறலைங்க, இதுவும் இருக்குது. ஸோ கிறிஸ்துவுக்கு முன்னாக நான் போய் சொல்லுவேங்க, அதை செய்வேன், மன்னிக்க மாட்டேன், கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் ஏற்றுக்கொண்ட பின் நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், எனக்கு கோபம் வரலை, இதுதாங்க சாட்சி. இதுதான் மற்றவங்க நம்ம கொடுக்கக்கூடிய சாட்சி நிருபமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த மாற்றம் ஒரு ஜீவனுள்ள நிருபமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பார்த்திங்களா, கிறிஸ்துவுக்கு பின் வருகிற வருஷங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2026, அடுத்து 2027, 28 கூடிகிட்டே இருக்கும். அதே போல் தான் நம்ம கிறிஸ்துவுக்கு பின்னுள்ள வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்டும் வளர வேண்டும், ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தான் நம்ம நிருபமாக இருக்க வேண்டும். ஸோ அந்த கிமு கிப்பு இதை இன்றைக்கி நல்லா மனசில் வச்சுக்கிடுங்க, சரியா? ஸோ இதே தான் எசேக்கியேல் 36:26 கூட பார்க்கும்பொழுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறதை பார்க்குறோம். ஸோ ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை நேரடியாக மனித இருதயங்களில் எழுதி உள்ளே இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. இதுதான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய இந்த சாராம்சம். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு என்று சொல்லப்படுகிறது. ஸோ பரிசுத்த ஆவியை இப்படி தாங்க மாற்றுகிறார். இப்படி தான் இதயத்தில் நம்முடைய மனம், குணம் இதெல்லாம் இருக்கிறது. அதுலேருந்து நம்முடைய நடத்தை, அதாவது நம்ம செய்கைகள், இந்த 4 ப்ராசஸ் அது நடைமுறையை நம்ம பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியானவர் இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலே செய்கிறார். ஸோ உண்மையான ஆவிக்குரிய மாற்றம் உள்ளே தொடங்கி வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இது எல்லாமே நம்ம கிறிஸ்துவை மையமாக கொண்டு தான் நம்ம இதை செய்ய வேண்டும். மன உறுதியாக இருந்து, ஸோ அதாவது என்ன சொல்லலாம், ஆவிக்குரிய ஜீவனை நம்ம மென்மேலும் உருவாக்கி இந்த தகுதி தேவனால் உண்டாயிட்டு என்று கிறிஸ்துவை மையமாக கொண்டு நம்ம செயல்பட வேண்டும். அதே போல் நம்ம பார்த்திங்கன்னா, இது ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, ஆவிக்குரிய ஒரு உடன்படிக்கை. ஸோ ஒவ்வொருவருக்கும் இது ஒரு உயிரளிக்கும் ஒரு உடன்படிக்கையாக, ஒரு ஜீவனை கொடுக்கிற ஒரு உடன்படிக்கையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் செய்து முடித்த காரியத்தையே இந்த புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்துகிறது. ஸோ நற்செய்தி என்று நம்ம அந்த பார்க்க முடியுது புதிய உடன்படிக்கையில். ஸோ கடுமையாக முயற்சி செய்து ஒரு மனுஷனை சிறந்தவனாக மாற்றுவது அல்லங்க, அப்படி இல்லை. நற்செய்தி என்பது நம்ம சொல்கிறது, கிறிஸ்துவிடம் வாருங்கள், அவருடைய கிருபையை நீங்கள் பெறுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களை மாற்றி அமைக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். இதுதாங்க நற்செய்தி. நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. ஆவியானவர் நம்ம இருதயங்களை என்ன எழுதணுமோ எழுதுறாரு, நம்மளை கொண்டு காரியங்களை செய்கிறாரு, பெரிய செய்கிறாரு. அதை விட்டுட்டு நீ இதெல்லாம் படித்தோடனே நீ வந்தோடனே சிறந்த மனிதன் அப்படி இல்லை. நம்முடைய முயற்சியிலங்க ஒன்றுமே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கிருபை, அந்த கிறிஸ்துவிடம் வாருங்கள், கிருபையை பெறுங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிங்கள், அவ்வளோதாங்க. இதுதான் புதிய உடன்படிக்கை. ஸோ அவர் நம்ம இருதயங்களே தேவையான எழுதுவோம், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஒரு ஆவிக்குரிய காரியங்களை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவோம். அதாவது வசனம் இருக்கிறது, வசனம் உங்கள் இருதயங்களை எழுதி, வசனம் ஆவியாக இருக்கிறது, வார்த்தை ஆவியாக இருக்கிறது வசனத்தில் நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம இருதயங்களை இந்த வார்த்தை போய் அது ஆவியானவரால் அங்கே ப்ராசஸ் பண்ணப்பட்டு ஒரு ஆவிக்குரிய
ஜீவனை பெற்று அது வெளிப்படுகிறது. அதனால்தான் அதில் ஜீவன் உண்டாகிறது, பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யப்படுகிறது. அது நம்ம வாயிலிருந்து வரும் பொழுது ஜீவனுள்ள வார்த்தையாக வந்து அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது, ஜனங்களுடைய காயங்கள் மன காயங்களை ஆற்றுகிறது ஒரு நம்முடைய வார்த்தைகள். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருந்து ஜீவனாக வெளிப்படுகிறது. ஆவியானவர் ஜீவனாக நமக்குள் இருந்து அதை வெளியனுப்புகிறார். அதனால தாங்க இவ்வளோ இந்த புதிய ஏற்பாட்டிலெல்லாம் இவ்வளோ பெரிய காரியங்கள் நன்மைகள்லாம் எண்ணி முடியாத பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஆவியானவர் இவ்வளோ பெரிய காரியங்கள் வல்லமையான காரியங்களை நமக்குள் இருந்து செய்கிறார். அதனால் நாம் மற்றவங்களுக்கு இப்படிப்பட்ட நிருபமாக இன்னைக்கு இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா நமக்குள்ள இந்த வார்த்தைகள் ஜீவனாக இருக்குது. இந்த ஜீவனுக்கு உயிர்ப்பிக்கும், மரித்த ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. அதனால் நம்ம பேசும் பொழுது ஜனங்கள் மாறுவார்கள், நமக்கு ஒரு ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். இதெல்லாம் நாம் வந்து நம்முடைய செய்கை, நம்முடைய மாற்றங்கள், ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உண்டாகும். இதெல்லாம் மற்றவங்க பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு நிருபமாக இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் ஒரு பைபிள் இருக்கிறது. அது வந்து ஒருவேளை சிலர் வந்து படிக்காமல் இருக்கலாம். ஒரு கிறிஸ்தவ வீட்டில் கூட சிலர்லாம் படிக்காமே கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் இந்த வேதத்தை படித்து ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு ஆவிக்குரிய ஜீவனை பெற்று நடக்கிற பொழுது அந்த மனுஷனை எல்லாரும் படிக்கிறாங்க. அவர் எங்கெல்லாம் வெளியே போகிறாங்களோ அந்த மனுஷனை பார்க்குறவங்க எல்லாம் பழகிறவங்க எல்லாம் அவரை படிக்கிறார்கள். அப்போ நம்மளிலிருந்து கிறிஸ்துவின் வார்த்தை ஜீவனாக வெளிப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிறிஸ்துவனுடைய தன்மையை அறிந்து கொள்ளுங்க. அதாங்க நம்ம நிருபம். நாம் வந்து கிறிஸ்துவின் நிருபம் என்று பவுல் எங்கே சொல்கிறார். நல்ல ஆவிக்குரிய பலனை நீங்கள் பெற்று வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் மற்றவர்களால். நீங்கள் பேசவே வேண்டாம், உங்கள் செயல், உங்கள் வாழ்க்கை மற்றவர்களால் வாசிக்கப்படுகிறது என்பது தெரிந்து அண்டை வீட்டார், நம்முடைய தோழர்கள், உடன்பணிபுரி எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்குங்க. ஸோ அதனால் அவர்கள் நம்முடைய மனப்பான்மைகள், நம்ம மன்னிக்கும் குணம், அன்பு, நேர்மை, விசுவாசம் இதெல்லாம் அவர்கள் வந்து நாம் பேசாமையே நம்மை கொண்டு ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் எழுதட்டும். அப்பொழுதுதான் உலகம் வாசிக்கக்கூடிய ஒரு உயிருள்ள நிருபமாக உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை அறிந்து இன்றைக்கி ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. கிறிஸ்துவனுடைய செயல்கள் நம் இருதயத்துக்குள்ளாக முழுமையாக இருக்கட்டும். கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றுவோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு நிருபமாக எழுதப்பட்ட ஒரு கடிதம் போல, வாழ்க்கையின் செயல்முறையே ஒரு கடிதமாக உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் மாறட்டும். கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாக மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.